இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். எங்க வந்து நிக்குது பார்த்தல? நீ பேசாத. எல்லாத்துக்கும் நீதான் காரணம். நீ பண்ணதா இதெல்லாம். அண்ணே, நீங்க சரியா இல்லண்ணே. அதான் மறைச்சிட்டாங்க. நீ மட்டும் என்ன ஒழுங்கா புள்ளைய வளர்த்திருக்க? சிவாமாமான்னு புலம்புனா மட்டும் போதுமா? அந்த பையன் மனுஷில என்ன பண்ணா ஏது பண்ணா ஏதாவது தெரியுமா? மாமா கோவப்படாதீங்க மாமா, உங்களுக்கு பிபி அதிகமாயிடும். ரொம்ப தான் அக்கறை. இது வரைக்கும் என்ன பண்ணீங்க? செங்கல் எவ்வளவு வித்திருக்கு, என்ன செலவு பண்ணீங்கன்னு உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுப்பா. மாமா எப்படிதான் உங்களுக்கு மனசு வந்துச்சுன்னே தெரியல. மாமா நான் மனசார எந்த தப்புமே பண்ணல மாமா. யோ பேசாதையா, உன்னை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு எனக்கு. என்ன மனுஷியா நீ? மாமா எனக்கு துளசி மேலதான் டவுட்டா இருக்கு. அவளை ஒண்ணுமே கேட்க மாட்டீங்க. மாப்ள தேவையில்லாம பேசாதீங்க. துளசி என்ன அப்படிப்பட்ட ஆளா? வேற யாரோ தான் எடுத்திருக்கணும். என்ன சொல்றீங்க? அப்ப நானும் அம்மாவை திருடிட்டோமா? ரம்யா, அம்மா எப்படி அப்படி சொன்னாங்க? துளசியையும் அவங்க சித்தியையும் நம்புற அளவுக்கு என்னையும் அம்மாவையும் நம்புறது இல்ல. எனக்கு என்னமோ ஜனனி மேலதான் டவுட்டா இருக்கு. உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா? முடியலன்னா என்ன பண்ணலாம்? என்ன பண்றதோ தெரியல. கோவில்ல போய் மண்ணை வாரி இறக்க வேண்டியதுதான். ஏ, நீ கூட காலேஜுக்கு போகும்போது எவ்வளவு காசு திருடுவேன்னு எனக்கு தெரியும். அத நீ கூட எடுத்திருக்கலாமே. இப்ப எதுக்கு எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? காலேஜ்க்கு காசு கொண்டு போறதும் குடும்ப நகையை திருடுறதும் ஒண்ணா? ஏய், நீ பேசாதடி. எங்க குடும்பத்து ஆளுங்களை பத்தி பேசுறதுக்கு நீ யாரு? ராசு, எனக்கு 2 பேர் மேலதான் சந்தேகம். ஒன்னு ஜனனி, இன்னொன்னு ராஜசேகர். பாட்டி நான் தான் நிரூபிச்சா இதே இடத்துல தூக்கு மாட்டி சாவறேன். போது நிறுத்துங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போட்டுக்கிட்டு இது குடும்பமா இல்ல கொள்ள கூட்டமா? நகையே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு எதுவும் பேசாம போயிருங்க. போங்கன்னு சொல்றல. நகை கொண்டு வருவாரா இல்ல இன்னைக்கு ஏதாவது சொல்லி சமாளிப்பாரா? வருவாரு, இரு பாக்கலாம்டா. அங்க பாருடா. அக்கா ஆள் பயந்துருப்பாரா? இல்லனா விட்டுரு வேணாம். கொடுங்க கொடுங்க கொடுங்க. ஏங்க நீங்க வாங்க, முதல்ல உள்ள வாங்க. டேய் வாடா. அமலா சார், விடிய காலையில ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. என்ன கால் சார்? யார் பண்ணது? யாருன்னு தெரியல, ஆனா ஒரு ஆண் குரல்.
என்ன சொன்னாங்க? நான் தான் சொன்னேன் சார், நகையை வெளியால் திருடல, உங்க ஃபேமிலிக்குள்ள இருக்கிறவங்க தான் திருடி இருக்காங்கன்னு. எங்க கண்டுபிடிச்சிருமோன்னு பயந்து மொத்த நகையையும் உங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்க இந்த கிணத்துல போட்டு எங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணது யாருன்னு தெரியுமா சார்? சாரி சார், யாருன்னு தெரியல. எங்க வீட்ல 3 ஜென்ஸ் இருக்காங்க. அப்பா, அண்ணன், ராஜசேகர் மாமா. காவேரி, இப்ப என்னதுக்கு வம்பு இழுக்கிற? 2 பேரும் சும்மா இருக்கும்போது நீங்க ஏன் தம்பி இப்படி பதட்டப்படுறீங்க? மாமா, நான் உங்களை மட்டும் சொல்லல, அப்பாவையும் அண்ணனையும் சேர்த்து தான் சொன்னேன். இன்ஸ்பெக்டர் சார், அந்த கிணத்துக்குள்ள ஜுவல்ஸ் இருக்கான்னு பார்க்க சொல்லுங்க. அப்புறமா யாரு திருடினாங்கன்னு கண்டுபிடிச்சுக்கலாம். சரி இன்ஸ்பெக்டர், பாதாள கரண்டி மாதிரி ஏதாவது வேணுமா? கரண்ட் எல்லாம் தேவையில்லைம்மா. ஆ. எவ்வளோ ஆழத்துல இருந்தாலும் எடுக்க ஆள் வந்திருக்காங்க. ஓ, கிணத்துக்குள்ள இருந்தா தான் எடுக்க முடியும். பார்த்தா தானே தெரியும் இருக்கா இல்லையான்னு. நகைப்பெட்டி போக வேண்டிய இடத்துக்கு போயிடுச்சு. அங்கிருந்து ஒரு பையனும் திருப்பி எடுக்க முடியாத. அப்புறம் எப்படி இதுக்குள்ள இருக்கும்? உள்ளதா இருக்குமோ? நீ உள்ள போட்டியா? எனக்கு என்னடி கிறுக்கா பிடிச்சிருக்கு? கிடைச்ச பொதியில கொண்டு வந்து கிணத்துல போடுறதுக்கு. இப்ப சும்மா இரு. ஐயோ கடவுளே, காலங்காலமா பொத்தி பாதுகாத்த நகை கிடைச்சிடணும் சாமி. உனக்கு பொங்கல் வச்சு மாவிளக்கு போடுறேன். அம்மா, உங்க வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும்மா, நீங்க கவலைப்படாதீங்க. கடவுளே. ஏன்பா இன்ஸ்பெக்டர், இந்த சினிமாலெல்லாம் ஃபோனில் பேசினா யார் பேசுகிறாங்க, எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கண்டுபிடிப்பாங்கல்ல. நீங்கள் அந்த படிப்பெல்லாம் படிக்கலையா? இத பாருங்கம்மா, கண்டுபிடிக்கிறதுக்குள்ள திரும்ப நகை காணாம போயிடும். ஆளை கண்டுபிடிக்கணுமா இல்ல நகையை கண்டுபிடிக்கணுமா? ரெண்டும் தான் சார். யாரு திருடினாங்க, யாரெல்லாம் முயற்சி பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சு தானே ஆகணும். எங்க திருடங்களை கண்டுபிடிச்சா அதுல ஒரு நியாயம் இருக்கு. திருட முயற்சி பண்ணவங்களை கண்டுபிடிச்சு என்ன பண்றது? அப்பதானே இன்னொரு தடவை திருட்டு போகாம இருக்கும் மாமா. முதல்ல நகையை கண்டுபிடிக்கட்டும், அப்புறமா திருடனை கண்டுபிடிக்கலாம். கிணத்துக்குள்ள இருந்தா தானே கண்டுபிடிக்கிறதுக்கு. இல்ல நீங்க எப்படி சொல்றீங்க? ஆ, ஐயா கூட எதுக்கு அதை கிணத்துக்குள்ள போடணுன்றதுக்காக ஐயா சொல்றாரு. ஆமா ஆமா. அதான் விஷயமே. என்னை பத்தி அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இந்த இன்ஸ்பெக்டர் பொல்லாதவன், கண்டுபிடிக்காம விட மாட்டான்னு பயந்து கிணத்துக்குள்ள போட்டு கால் பண்ணியிருப்பாங்க.